ஹே கைஸ் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான பட்டர் கார்லிக் எக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நார்மல் எக் புர்ஜி செய்கிறத விட இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த டிலேவுமே இல்லாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம முட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 8 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த இடத்துல 1/4 டேபிள் ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன். அது போக 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அது போக சின்னதாக கட் பண்ணியிருக்க பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாங்க இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் இப்போ நல்லா உருகி வரட்டும். இப்போ பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க முட்டை, அதை உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்குங்க எக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால இது மாதிரி ஒரே சைடாக ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா எக்கு ஃப்ரை ஆகி வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறங்க இதை நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுத்துங்க இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா 10லிருந்து 15 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ரொம்ப கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க வேணால் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரே நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறமா இதிலேயே 1 கப் காய்ச்சின பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த சாஸ் இது மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மேகி மசாலா, அது போக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக மேகி மசாலாவுக்கு பதிலாங்க 1 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்திங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜ்லிங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல எக்கு, அதை அந்த சாஸ்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது மாதிரி சாஸ் எக்கோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக பொடியுப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சுட எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.